வணக்கம். டைம் டு வேக்கப். எழுந்திரு துருவக்கரடி. நிப்டி செக்டார் இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க என்னென்ன இண்டெக்ஸ்னு சொல்றேன். இப்போ அவங்களாம் இப்போ எந்திரிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிப்டி செக்டார் இண்டெக்ஸ், சிபிஎஸ்சி, ஆட்டோ இண்டெக்ஸ், ஸ்மால் கேப் இண்டெக்ஸ், மொமெண்டம் இண்டெக்ஸ், கமாடிட்டி அண்ட் ஃபார்மா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க இப்போ எழுந்திருக்கணும். ஏன்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் கமிங் டு தி அப்பர் எண்ட் ஆஃப் தி சேனல் ட்ரேடிங்னு ஒன்று இருக்கு. அதை பற்றி தெரியணும்னா வீடியோ லிங்க் கீழே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், எண்டில் அதை பாருங்க. ஐ எம் கணேஷ் பாபு, சிவில் இன்ஜினியர், இன்வெஸ்டர் ஆப்ஷன்ஸ் ஜோன் சேனல்லேருந்து பேசுகிறேன். கான்டாக்ட் டீடைல்ஸ் டவுட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ வந்துடலாம். அதே மாதிரி சேவ் பை இன்வெஸ்டிங் இன் இடிஎஃப்ஸ், ஹவு சிஆர்டிஎன். இடிஎஃப்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது எப்படி கடைசியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வேக்கப் பியர் பார்த்துடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நிப்டி கமாடிட்டிஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க, ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்க, மேபி இந்த லோயர் எண்டு ஆஃப் தி சேனல்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்பர் எண்ட் ஆஃப் தி சேனல் வந்துருக்கு. அந்த எல்லோ லைன் நீங்கள் பார்க்கலாம், அப்பர் எண்ட் ஆஃப் தி சேனல் ஆல்மோஸ்ட் 9652 9700 கிட்ட அப்பர் எண்ட். ஸோ இங்கே வந்து அப்பர் எண்ட் ஆஃப் தி சேனல் வரும்போது we have to wake up. சில பேர் ப்ராஃபிட் 1000 இருக்கும், 10,000 இருக்கும், இல்லை 1 லட்ச ரூபாய் மேபி இருக்கலாம். ஆனால் எப்போ ப்ராஃபிட் எடுக்கணும்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த சேனல் ட்ரேடிங், இந்த பியர் ஸ்லீப்பிங் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே வாங்கினவங்க இப்போ இங்கே they have to make எக்ஸிட் ப்ரொவைடட் அவங்களோட ஓன் விஷ். நிறைய ப்ராஃபிட் இருந்தால் அட்லீஸ்ட் 50% 70% கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அப்பர் எண்ட் ஆஃப் தி சேனல் வரும்போது சம்டைம்ஸ் ரியாக்ட் ஆகி அகைன் இட் வில் கம் டு தி மிடில் ஆஃப் தி சேனல். ஸோ உங்கள் ப்ராஃபிட் வில் கெட் ரெடியூஸ் ஆகிடும், கம்மியாக. ஸோ கமாடிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணவங்க இப்போ தே கேன் கன்சிடர். ஏன்னா அப்பர் எண்ட் ஆஃப் தி சேனல் வரும்போது நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து பிளான் பண்ணி ரெடியாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி ஃபார்மா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல பண்ணவங்க இன்வெஸ்ட் பண்ணவங்க லோயர் எண்ட்ல, அதாவது லோயர் எண்ட்ல பண்ணவங்க இந்த ரேஞ்சில் பண்ணவங்கன்னா இது ஸ்ட்ராட்டஜி. சப்போஸ் நீங்கள் இந்த லோயர் எண்ட் ஆஃப் தி சேனல் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ பிரேக் பண்ணி ஹையர் எண்ட் ஆஃப் தி சேனல். டீடைல்ஸ் என்னோட எண்டில் லிங்க் போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்தால் அப்பர் எண்ட் ஆஃப் தி சேனல் வரும்போது நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், எக்ஸிட் பண்ணலாமா வேணாமா வந்து அங்கேருந்து மறுபடியும் கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ டோன்ட் லூஸ் யுவர் ப்ராஃபிட்ஸ், யோசனை பண்ணிக்கோங்க. அடுத்தது நிஃப்டி 200 மொமெண்டம் இண்டெக்ஸ். சரி, 200 மொமெண்டம் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு வேக் அப் நவ். ஏன்னா மிடில் ஆஃப் தி சேனல் பிரேக் அவுட் பண்ணிட்டு அப்பர் எண்ட் ஆஃப் தி சேனல் மேபி இன்னும் ஒரு 1% அதிகபட்சம் 1 or 2% தான். ஸோ பி ரெடி. அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி மேலேயும் போகலாம். அது எப்படி நான் சிபிஎஸ்சி இண்டெக்ஸில் காமிக்கிறேன். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் நவ். ஏன்னா பேப்பர் ப்ராஃபிட் மட்டும் பத்தாது, கையிலையும் வரணும் அது உங்களுக்கு. ஸ்மால் கேப்பும் பார்த்தீங்கன்னா லோயர் எண்ட் சேனலை தொட்டுட்டு அப்பர் எண்டுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அரௌண்ட் இங்கே வந்தோடனே மேபி யூ ஹேவ் டு கன்சிடர். ஆட்டோ இண்டெக்ஸும் நவ் நான் சொன்ன மாதிரி பிரேக் அவுட் இங்கே அப்பர் எண்ட் தொட்டுட்டு இட் ஹஸ் கிவன் அ பிரேக் அவுட். ஸோ சம்டைம்ஸ் பிரேக் அவுட் ஆகி மேலேயும் போகும், புது சேனல் இட் வில் கெட் ஃபார்ம்டு. ஸோ அதையும் யூ ஹேவ் டு இங்கே ஒரு 50% கேன் டேக் அவுட். மறுபடியும் வந்து அனதர் சேனல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணணும். இதுதான் நான் சொன்னேன். பிரேக் அவுட் ஆன பிறகு ஒன்று இட் வில் கோ அகைன் அப், மேலே போகும், இல்லை கீழேயும் வந்துடலாம். பெட்டர் டு பி சேஃப். 1 செகண்ட். இப்போ சிபிஎஸ்சி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான் சொன்னேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார், இது மூவ் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இண்டெக்ஸ். சரி, இங்கே ஒரு இன்ஸ்டன்ஸ் இங்கே வந்து இண்டெக்ஸ் அப்பர் எண்ட் ஆஃப் தி சேனல் தொட்டுட்டு எப்போ உங்களுக்கு 25th ஜனவரி தொட்டுட்டு கீழே வந்துவிடு, ஆல்மோஸ்ட் டவுன்லோடாக போயிடுச்சு. ஸோ பட் இங்கே பிரேக் அவுட் ஆன பிறகு அகைன் இட் ஹஸ் கவுன் வெரி மேலே போயிட்டு மறுபடியும் இட் ஹஸ் ரொம்ப கீழே வந்துருக்கு. சேனலை பிரேக் பண்ணி கீழே உள்ள வந்துச்சு. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். இதை தான் நான் சொல்கிறேன். மிட் கேப் அவ்வளோதான், இதுதான். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இடிஎஃப் எப்படி பணத்தை சேமிக்கலாம். இடிஎஃப்ன்றது நிறைய பேருக்கும் தெரியாது என்ன ஏதுந்து. அதுவும் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நீங்கள் டேல மார்க்கெட் இயங்கும்போது ட்ரேட் பண்ண முடியாது. 1 hour 2 hour எப்போ ஒன்று விற்கலாம், செய்யலாம், அந்த முடியாது. அட் தி எண்ட் ஆஃப் தி இதில் தான் டேல தான் நீங்கள் விற்க முடியும். அது என்ஏவியாக வரும். ஆனால் இது இடிஎஃப்ன்றது ஷேர் மாதிரியே வித்தின் மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகுது, 3:30 க்ளோஸ் ஆகுது. அப்போ எப்போ வேணால் நீங்கள் வாங்கலாம், விற்கலாம், இன்ட்ராடே ட்ரேடிங்கும் பண்ணலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி சேவ் பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். சரி, இடிஎஃப் இது ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன். ஒரு 5000 நீங்கள் வாங்கினீங்கன்னா அதிகபட்சம் வாங்கும்போது சார்ஜஸ் 5 ரூபா, விற்கும்போது 5 ரூபா ப்ளஸ் 16 ரூபா டிபி சார்ஜஸ் வரும். டோட்டலாக மேக்ஸிமம் 30 rupees. பட் இது ஜீரோ ப்ரோக்கரேஜ் இருக்கிறவங்க, இது ஐ மீன் ப்ரோக்கர்ஸ் கிட்ட இந்த இது வரும் 30 ரூபா வரும். இதே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினீங்கன்னா 1% ஸ்ட்ரைட்டாகவே எக்ஸிட் லோடு வரும். 5000 rupeesக்கு 50 rupees கொடுக்க வேண்டியிருக்கும் நீங்கள் எக்ஸிட் லோட் ப்ளஸ்
வேற அதர் சார்ஜஸும் இருக்கும் 2% 3%. அது உங்களுக்கு தெரியாது, அது உங்களை ஓவரால் என்ஏவில கட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கிளியர்லி 5,000 ருபீஸ் வாங்கினீங்கன்னா 20 ருபீஸ் சேவிங்ஸ் இருக்கு. அப்படியே 10,000 20,000 நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ வருது. ஸோ ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஓகே நிறைய வெரைட்டிஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, எல்லா செக்டர்லையும் இருக்குது. இடிஎஃப்ல அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு உண்டான பதில் தான் ஆட்டோ, சிபிஎஸ்சி, கமாடிட்டி, எல்லா ஆல்மோஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்ன இருக்குது, பிஎஸ்சி பேங்க், பிஇஎஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி செக்டர் வைஸ் உங்களுக்கு ஹெல்த், ஐடி, ஸ்மால் கேப் எல்லா இண்டெக்ஸும் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கும். இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஈவன் ஃபாரின் ஃபண்ட்ஸ், நாஸ்டாக், எஸ்என்பி, டவுஜோன்ஸ் இல்லை நினைக்கிறேன், டவுஜோன்ஸ் இல்லை, அந்த மாதிரி ஃபாரின் இடிஎஃப்ஸும் இருக்குது. இது முக்கியமான ஒரு இது ஹெல்த் சம்மந்தப்பட்டது. துளசி எவ்வளோ என்ன பயன்ன்றது நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க. மினிமம் 1,000 ருபீஸ். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அடிக்கடி ஜுரம், சளி, இருமல் வரும். அதை துளசியை காய்ச்சி ஆற வச்சு வாரத்துக்கு ஒரு வாட்டி தொடர்ந்து ஒரு 3 மாதம் கொடுத்து பாருங்க, அந்த பிரச்சனையே தீந்துடும். அதனால வர டாக்டர் செலவு, மாத்திரை செலவு கண்டிப்பாக குறையும். அதை எடுத்து நீங்கள் எஸ்ஐபி போடுங்க குழந்தை பேரில், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ப்ராக்டிக்கல் ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடது. டிஸ்க்ளைமர், ஐம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் ஷேர் மார்க்கெட் கன்சல்டன்ட். உங்கள் கன்சல்டன்ட்டை கேட்டுக்கோங்க, எஜுகேஷனல் பர்பஸுக்காக போடுறது. எண்ட் ஆஃப் தி ப்ரெசன்டேஷன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு உபயோகம் இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயம் இன்னும் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.